விசிக ஐயுஎம்எல்ஐ விமர்சிக்க பெண்களை இழிவு செய்யும் வகையில் ராசா கருத்து பதிவு செய்திருந்தார். அந்த பதிவுல தாவேக அமைச்சர்கள் இருந்துள்ள விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளை ஒரு ஆபாச வார்த்தைகளை விமர்சிக்கும் வகையிலான ஒரு பதிவாக அந்த பதிவு இடம்பெற்றிருந்தது. உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. அதானே இதை பேசுவதனாலதான் ராஜா அங்க திமுக இருக்காரு. இல்லைன்னா திமுக தான் இப்போ கட்டி விட்டுருப்போம். இந்த தலித்துக்களை விரட்டுவதற்கு ஒரு தலித்து வேணும், அதுதான் ராசாவுடைய பங்கு. ஒருத்தர் இந்த புழுதி காட்டுல உருண்டு எந்திரிச்சு அவ்வளவு அவசரத்துக்கு போயிருக்கான். உனக்கு அவன் பிச்சைக்கார பையலா தெரியுது. என்னால அவன் யார் மூலமா போனான்னு உங்களுக்கு தெரியாது. யார் மூலமா மேல போனான்? அவன் திறமையை வச்சு தானே போயிருக்கான். இனி என்னைக்கு அவனோட அடையாளம் ஓமன்னு தானே, அது பத்தாது. உனக்கு கடுமையான கண்டனங்கள் பெண்கள் மத்தியிலும் சமூக நலத்தில் இருக்கக்கூடிய மத்தியிலும் எழுந்திருந்தது. அதற்கு காரணம் அவர் அதை குறிப்பிட்டிருந்த ஒப்பீடுல ஒரு புரட்சியற்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அவருடைய அந்த ஒப்பீடு செய்திருந்தார். வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாய அதுதான் அது நம்ம மற்ற மாநிலங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது. ஏன்னா இவங்க புதியவர்கள் ஒரே நாள்ல நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்க்கிறாங்கன்றாங்க. அதனால மற்ற மாநிலத்திலும் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். தலைவர் திமிங்கலம் தானோ கடல் சேரும் அந்த இடத்தில் இதை பார்த்து விட்ட உழுவ. இன்னைக்கு அவர் போட்டு டெலீட் பண்ண ட்வீட்டை வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் சொல்லியிருந்தாருன்னு என்ன இருக்குன்னு விஷயம். இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் மட்டும் நீங்க வேற கட்சி கூட சொல்லலாம். திமுகவிலேயே வேற ஒரு அங்கதான் திமுகவுடைய ராஜதந்திரம் இருக்கு. அவங்க டாக்டர் ராமதாஸ் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு வீரபாண்டியார்கள் சொல்ல சொல்லுவாங்க. இது மாதிரி எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த அறிக்கை விடுறது அதை டிஃபென்ஸ் அதுக்கு மேல வலுவா வைக்க முடியாது. ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டை போய் ரொம்ப பேசிட்டு இருக்கிற. மண்டையில மசிறுதா இல்லைனாலும் மூளையாவது ஊறுகாய் அளவுக்கு இங்கேயாவது இருக்க வேண்டாம். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. அவர்கள் ஏதோ டங் ஸ்லிப்ல சொன்னது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். என்ன சார் இது? பிளானிங் அப்படின்னா திட்டம். ஓ, இது ராசா அவர் போட்டு டெலிட் பண்ணிட்டார். அவர் ஐயோ இதுக்கு இப்படி ஒரு சென்ஸ் இருக்கா, நான் யோசிக்கவே இல்லை. அப்படி டெலிட் பண்ணது இல்ல, அது சென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுதான் எழுதினார். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அவருக்கு பேசவோ எழுதவோ சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல, தெளிஞ்சு செய்யறார். அதுக்கப்புறம் உள்ளேயே கடுமையான டெலிட் பண்றார். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். திமுகவினர் யாரையும் புண்படுத்தும்படி கடும் சொற்களை பேச வேண்டாம் என்று மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இந்த ஆக்ட் கொடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். முதலமைச்சர் இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இல்ல நீங்க இந்த மாதிரிலாம் ஒரு விமர்சனங்கள் இருக்கிற யாருக்கு மாறுறதுக்கான அவங்களுக்கு தெரியாம செஞ்சிருவாரா என்ன? இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். இந்த பொழப்புக்கு 4 பேர். ராசா ஒரு தலித்தான பேசுவார். எல்லா தமிழ்நாடு அதாங்க ஃபார்முலா, அதுதான். உங்களுக்கு தெரியாது போல் இருக்கு, தெரிஞ்சுக்கங்க. கருணாநிதி வன்னியரை பேசணும்னா வீரபாண்டி ஆறுமுகத்தோடு தான் பேசுவோம். அப்புறம் துரைமுருகன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. தமிழக முதலமைச்சரா இருந்த திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு செஞ்சிருவாரா என்ன? அப்ப அப்படிதான் திரு ஆதவ எழுப்பிய கட்டுப்பாடு அப்படிதான் இருக்குதா என்ன? அப்ப அதோட சென்ஸ் என்னன்னு தெரியாதா என்ன? என்னங்க இப்படி எல்லாம் அடுத்தவங்களை பேசக்கூடாதுங்க, பெண்கள் அப்படி எல்லாம் இழிவுபடுத்த கூடாதுங்க இனிமே சொல்லணுமா என்ன? அதாவது நீ இல்லப்பா வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது. நல்லா கடிப்பேனே, நல்ல எறும்பு மாதிரி கடிப்பேன் நானு. அப்படியா? இந்த கடி சரியா? அதுவும் திரு ராசா போன்ற நிலையில இருக்கிறவங்களுக்கு இப்ப கட்சியில ஒரு கடைநிலை தொண்டர் கலிய கவலையில் பண்ணிட்டாரு. அதுக்கு நீங்க திரு ஸ்டாலினா பொறுப்பெடுக்க சொல்ல முடியாது.
திரு ஆராசா அவர்களுக்கு சொல்லி தரணுமா என்ன? அப்ப இவர்கள் தெரிந்துதான் செய்தார்கள் பார்த்தோம். அதை எவனாவது முன்னுக்கு வந்துட்டா, நல்ல பவர்ல இருந்துட்டா, கோட்டு சூட்டு போட்டா, உங்க முன்னால கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட்டு போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் கபில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் கூட இல்லங்க நான் வந்து தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு ரிக்ரெட் பண்ணல. திரும்ப காம்பவுண்ட் விட்டு காம்பவுண்ட் தவிர எல்னியை தான் உதாரணத்துக்கு கொடுக்குறாரு. என் வீட்டு தென்னை பக்கத்து வீட்டுக்கு போய் எல்னி கொடுத்துச்சுன்னு அதுக்கு முடத்துங்குன்னு சங்க இலக்கியத்துல சொல்லுவாங்க. அரசியல் என்ன சொல் அப்பயே தான் சொல்ற, நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். கல்யாணம் பண்றது ஒருத்தரை இன்னொருத்தரை போய் நீ வச்சுக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. ஏன் கீழ்த்தரமா விமர்சிக்கணும்? அதுவும் பெரியார் கோட் வேற போட்டு வச்சிருக்காரு சார். அது திருமணம் கடந்த உறவு தானே. திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த விஷயம் தம்பி கணேசனுக்கு தெரிய வரும் பொழுது இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. விசிகாவை சேர்ந்தவர்களும் IUML சேர்ந்தவர்களும் மினிஸ்டர் ஆகிறது ஏன் அவரால் பொறுத்துக்க முடியல? நம்ம கிட்ட பண்ணாடிமே வேலை செஞ்சான், இப்போ போய் அமைச்சரா வெள்ளையும் சொல்லியுமா அவங்க கட்சியிலேருந்து போகிறதா? மாண்புமிகு உதயநிதி அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்னு சொன்னது போய் மாண்புமிகு அப்படின்னு இன்னொரு பேரை சொல்கிறதா? நம்மக்கிட்ட வேலை செஞ்சவன் நம்ம பண்ணாடிமை சொல்கிறதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். அதற்கு வேற எவனா சொன்னாதான் அது சாதி பிரச்சனை ஆகிடும். இப்போ நீங்கள் RS பாரதி கூட சொன்னார், எவன் இருந்தான்னா எவன் போனான்ன்ற மாதிரி தானே சொன்னார். இந்த மாதிரி இறங்கி சொல்லல, இறங்கி சொல்வதற்கு இங்கேருந்து ஒரு ஆளை சொன்னால் பிரச்சனை வராதுன்னு உங்கள் கும்பலே காலியாகி போச்சு. இப்போ நீங்கள் தான் அனாதை. பார்த்துல என்ன ஆட்டம் ஆட்டினடா. இது முதுகுல குத்துன மாதிரி இல்லையா சார்? திமுக தயவுனால தானே சார் ஜெயிச்சாங்க. நீங்கள் வாயிலே குத்துனீங்களே. 5 ஆண்டு கால திமுக ஆட்சி எப்படி இருக்குது? சிறப்பாக இருக்குது தானே சொல்லணும். நாங்கள் அப்புறம் திமுகவை விட வேறு எந்த கட்சி சிறப்பான ஆட்சி செய்ய முடியும்? இதுதான் சமூக நீதிக்கான ஆட்சி இதுதானே அப்படின்னு வாய் மேலே குத்தியில் எங்களை சொல்ல வச்சிங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஓரமாக கொஞ்சம் வேறு ஒரு இடத்துல வாழ்கன்னு சொல்கிறோம், அது உங்களுக்கு குத்துதா? எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் வந்து அடிமையாகவே வச்சுருப்பீங்க? எத்தனையோ ரத்த வரிகளை எங்கள் முதுகினில் தந்தவரே, அத்தனையும் வட்டி முதலுடன் உங்கள் கரங்களில் தந்திடுவோம். அந்த தினமே பெரும் அறியாதனமே, அந்த தினமே. ஏதோ பாவம், ஏதோ நீங்கள் வந்து விஜய் என்ற ஒரு ஒளி விளக்கு எங்கள் வாழ்வில் ஒளியேற்ற வந்திருக்கிறது. அப்படி இல்லைன்னா நம்ம சீட்டுக்கே நாங்கள் நோண்டுறோம், சின்னத்துக்கே கெஞ்சிறோம். இப்போ ஒரு மாண்புமிகு அமைச்சர் என்ற நாங்கள் இப்போ கெத்தா சொல்லிடலாம்ல, அதிகாரத்தில் நாங்கள் இருக்கிறோம். உங்க பேச்சுல ஒரு ஆளுங்கட்சி அப்படின்ற ஒரு எண்ணம் தெரிஞ்சு போல. தில்லு இருக்கா? தில்லு அப்படி கெத்தா இருக்குமா? மாசா கெத்தா ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேசல் உள்ள போயிருவேன்.